வணக்கம், நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை முடக்கற்றான். முடக்கற்றானோட தாவரவியல் பெயர் கார்டியோஸ்பெர்மம் ஹெலிகாகேபம். இதை முடக்கருத்தான் கீரைன்னு வழக்குல சொல்லுவாங்க. இது முடக்குவாதத்தை அறுக்கிறதுனால முடக்கருத்தான் இதுக்கு பெயர் வந்தது. சமீபத்துல முடக்கருத்தான் கீரையை வச்சு நடத்தின ஆய்வுல இதுல கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, அயன் சத்து அதிகமா இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்றது அழற்சி எதிர்ப்பு சக்தி. இந்த அழற்சி எதிர்ப்பு சக்தி இதுல அதிகமா இருக்கிறதுனால தான் மூட்டு வலிக்கு இது பயன்படுதுன்னு சொல்லப்படுறாங்க. இப்போ மூட்டு வலி எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடக்கற்றான் மூட்டு வலிக்கு எப்படி பயன்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூட்டுகள் அப்படின்றது நம்ம உடம்புல 2 எலும்புகள் சேர்ற ஒரு இடம். அந்த 2 எலும்புகள் சேர்ற இடத்துல சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு திரவம் இருக்கும். அதே மாதிரி அந்த 2 எலும்புகளுக்கு நடுவுல கணிசமான ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் குறையிறதுனாலையும் சைனோவியல் ஃப்ளூயிட் வற்றி போறதுனாலையும் அந்த 2 எலும்புகள் உராய்ந்து அதனால அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாகுது, அதாவது அழற்சி உருவாகுது. அந்த இன்ஃப்ளமேஷன் வரும்போது அந்த இடம் நம்மளுக்கு வீக்கமாகவோ வலி எடுக்குமோ, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சூடு நம்மளுக்கு தெரியும். இதை தான் இன்ஃப்ளமேஷன்னு சொல்றாங்க. இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுல தான் முடக்கற்றான் நம்மளுக்கு பயன்படுது. இப்போ இந்த தேஞ்ச மூட்டுகளை நம்மளால சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி செய்ய முடியாது. ஏன்னா வயது ஆக ஆக தான் இந்த மாற்றம் நம்ம உடல்ல ஏற்படுது. நம்மளால முடிஞ்சது அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது மட்டும்தான். அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுல முடக்கற்றான் ஒரு பெரிய பங்காற்றுது. இப்போ உடல் வலிமை இல்லைன்னு சொல்றவங்க முடக்கற்றான் கீரையோட கருப்பு எல் மற்றும் கருப்பு உளுந்து சேர்த்து பொடி செய்து சாதத்துல நெய் உருக்கி சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் வலிமை பெறலாம். சொறி படை இருக்குதுன்னு சொல்றவங்க இந்த கீரையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சு படை இருக்கிற இடத்துல பூசி வந்தாங்கன்னா நல்லது. மூல நோய் இருக்கிறவங்க இந்த கீரையோட கடுக்காய் தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிச்சாங்கன்னா நல்லது. முடக்கற்றான் கீரையோட வாதநாராயணன் கீரை சேர்த்து எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு மூட்டு வலிக்கு நம்ம தேய்ச்சி வரலாம். இது இல்லாம முடக்கற்றான அடையாகவோ இல்லை ஒரு துவையலாகவோ இல்லை தோசையாகவோ செஞ்சு நம்ம அன்றாட உணவுல கூட நம்ம சேர்த்து கொண்டு வரலாம். அருமருந்தான முடக்கற்றான் கீரையை நம் உணவிலும் வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தி பயன்பெறலாம். மேலும் இது போன்ற மூலிகை தொகுப்புகளை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.